தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, அரசு மாசு கட்டுப்பாட்டு வாரியம் அதிலிருந்து ஒரு சூப்பரான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. போத் ஃப்ரெஷர் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் அப்ளை பண்ணுற மாதிரி தான் விட்டுருக்காங்க. மினிமம் 10th முடித்தவங்கலேருந்து டிகிரி முடிச்சிருக்கவங்க வரைக்கும் அப்ளை பண்ண மாதிரி தான் இந்த ஒரு வேலைவாய்ப்பானது வந்திருக்கு. ஆஸ் ஏ ஃப்ரெஷராகவே மந்த்லி 40,000 வரைக்கும் சேலரி இருக்கும். இதுக்கு யாரெல்லாம் தகுதி, எப்படி அப்ளை பண்ணணும் போன்ற எல்லா தகவலையும் நம்ம ஒன் பை ஒன்னாக டீட்டெயிலாக பார்க்கலாம். இது போல் ஜாப் ரிலேட்டட் அப்டேட்ஸை குயிக்காக தெரிஞ்சுக்க இப்போவே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பில் பட்டனை ஆலில் செட் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். எங்கேருந்து இந்த நோட்டிஃபிகேஷன் வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சென்ட்ரல் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்ட், அதாவது சிபிசிபி. இது மினிஸ்ட்ரி ஆஃப் என்விரான்மெண்டல், இதுக்கு கீழே இயங்கக்கூடிய ஒரு மத்திய அரசு நிறுவனம். இதிலிருந்து பல்வேறு பதவிகளுக்கான ஓப்பனிங் வந்திருக்கு. வர 28/4/2025 இதுக்குள்ளே ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். முக்கியமாக இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான கட் ஆஃப் டேட் 28/4/2025. இந்த டேட்குள்ளே உங்களோட ஏஜ் அண்ட் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் எல்லாம் பூர்த்தியாக இருக்கணும். அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் மேபி எக்ஸ்டெண்ட் பண்ணலாம், பட் இந்த கட் ஆஃப் டேட்டில் எந்த சேஞ்சஸும் வராதுன்றதை குறிப்பிட்டிருக்காங்க. என்ன போஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, சயின்டிஸ்ட் பி வேக்கன்சி 22 கொடுத்துருக்காங்க. சேலரி பே லெவல் 10ல் வருது. 56,100லேருந்து 1,70,70,000 வரைக்கும் இருக்கும். இது இல்லாமல் அடிஷ்னல் அலவன்ஸ்லாம் நிறைய இருக்கும். இவங்க கொடுத்துருக்க எல்லா போஸ்ட்டுக்குமே ஏஜ் ரிலாக்ஸேஷன் ஆல்சோ இருக்குது. ஆஸ் பர் கவர்மெண்ட் நார்ம்ஸ் SC/ST கேண்டிடேட்ஸ்க்கு அப் டு 5 years வரைக்கும் அப்ளை பண்ணலாம். ஓபிசி, அதாவது பிசி, எம்பிசி, டிஎன்சி இவங்கெல்லாம் ஓபிசிக்குள்ளே வரீங்க. இவங்கெல்லாம் அப் டு 3 years வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். இதே மாதிரி அசிஸ்டன்ட் லா ஆஃபீஸர், ஸ்டெனோகிராஃபர், ஜூனியர் அசிஸ்டன்ட், டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், ஃபீல்ட் அட்டெண்டர், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப், இந்த மாதிரி போஸ்ட்டுங்களுக்கான ஏஜ் லிமிட் அண்ட் அதற்கான கம்யூனிட்டி வேகன்சி எவ்வளோ இருக்குன்றதை டீட்டெயிலாக பிரித்து கொடுத்துருக்காங்க. எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் பாருங்கள். சயின்டிஸ்ட் பி இந்த போஸ்ட்டுக்கு பேச்சுலர் ஆஃப் இன்ஜினியரிங், அதாவது பிஇ பிடெக் கம்ப்ளீட் பண்ணியிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம். போஸ்டிங் வைஸ் எந்தெந்த டிசிப்ளினுக்கு எவ்வளோ வேகன்சி இருக்குன்றதை குறிப்பிட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, மெக்கானிக்கல், இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, கம்ப்யூட்டர் சயின்ஸ், கெமிக்கல் இன்ஜினியரிங் இதுக்கெல்லாம் ஒரு வேகன்சியும், என்விரான்மெண்டல் இன்ஜினியரிங் இதுக்கு 4 வேகன்சியும், சிவில் டிபார்ட்மெண்ட்டுக்கு 3 வேகன்சியும் டிசிப்ளின் வைஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க. மோரோவர் இவங்க குறிப்பிட்டிருக்க இந்த டிசிப்ளினில் நீங்கள் மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்தாலும் ஓகே, அடிஷ்னல் ப்ரிஃபரன்ஸாக இருக்கும். பட் இது கட்டாயம் கிடையாது. அடுத்து அசிஸ்டன்ட் லா ஆஃபீஸர், லா டிகிரி முடிச்சுட்டு 5 years எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. அடுத்து சீனியர் டெக்னிக்கல் சூப்பர்வைசர், பிஇ பிடெக் முடிச்சுட்டு +3 years இந்த ரெலவெண்ட் ட்ரேடில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் போதும் அப்ளை பண்ணிக்கலாம். சீனியர் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் இந்த போஸ்ட்டுக்கு மாஸ்டர் டிகிரியில் சயின்ஸில் முடிச்சுட்டு 2 years ரெலவெண்ட் ட்ரேடில் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். இதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டு ஜாப். நான் எக்ஸ்பீரியன்ஸ் பேஸ்டு ஜாப் பார்த்தீங்கன்னா, அசிஸ்டன்ட் இந்த போஸ்ட்டுக்கு எனி பேச்சுலர் டிகிரி முடிச்சுட்டு டைப்பிங் ஸ்கில் தெரிஞ்சிருந்தால் போதும் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து அக்கௌண்ட் அசிஸ்டன்ட், இதுக்கு பேச்சுலர் டிகிரியில் காமர்ஸ் முடிச்சுட்டு 3 years 11th ட்ரையில் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர், இதுக்கு 12th முடிச்சுட்டு டேட்டா என்ட்ரிக்கான ஸ்பீட் டெஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். இதே மாதிரி ஃபீல்டு அசிஸ்டன்ட், மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் இந்த மாதிரி போஸ்ட்டுக்கெல்லாம் 10th முடிச்சிருந்தாலே போதும் அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸாமினேஷன் ஃபீஸ்ன்னு பாருங்கள். போஸ்டிங் வைஸ் ஃபீஸ் ஸ்ட்ரக்சரை டிஃப்ரெண்ட் ஆகுது. அதாவது ஹையர் குவாலிஃபிகேஷன் லைக் சயின்டிஸ்ட் இந்த மாதிரி போஸ்ட்டுக்கெல்லாம் 1000 rupees பே பண்ணுற மாதிரி இருக்கும். சின்ன போஸ்ட், அதாவது இந்த அசிஸ்டன்ட், MTS இந்த மாதிரி போஸ்ட்டுக்கெல்லாம் 500 ரூபாய் பே பண்ணுற மாதிரி இருக்கும். SC/ST, PWD ஆல் உமன் கேண்டிடேட்ஸ்க்கு ஃபீஸ் இருக்குது, பட் ஸ்பெஷல் வைவர் கொடுத்துருக்காங்க. இது ஆல் இந்தியா லெவல் வேக்கன்சின்றதால பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் நம்ம தமிழகத்துலேயும் இருக்கலாம், ஆர் எங்கே வேணாலும் இருக்கலாம். அதுக்கெலாம் நீங்கள் பில்லிங்காக இருக்கணும். இந்த ஜாப்க்கான அஃபீஷியல் வெப்சைட் லிங்க் அண்ட் PDF லிங்க் இது ரெண்டையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். உங்களுடைய ஏஜ் அண்ட் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் இது ரெண்டும் மேட்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இது போல் ஜாப் அப்டேட்டை தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.